சீர்காழி அருகே கொள்ளிடம் பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆனைக்காரன்சத்திரம் ஊராட்சி மற்றும் கோபாலசமுத்திரம் ஊராட்சிகளில் பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பு வர்த்தக நிறுவனங்களிலிருந்து நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்படாததால் ஆங்காங்கே குப்பைகள் அள்ளப்படாமல் பல மாதங்களாக தேங்கி கிடக்கும் ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக தற்போது நாம் நிற்கும் கோபாலசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் பின்புறம் உள்ள குப்பைகள் சுமார் 6 மாதத்திற்கு மேலாகவே அள்ளப்படாமல் உள்ளது. இதேபோல் ஆனைக்காரன்சத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 2 பள்ளிகளுமே எதிரே அமைந்துள்ளது. இந்த பள்ளிகளின் சுற்றுச்சுவர் அருகேயே பல மாதங்களாக குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளது. இந்த குப்பைகளில் இறைச்சி கழிவுகள், அதாவது இறந்த ஆடு கோழி போன்ற இறைச்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் துர்நாற்றம் அவை கொட்டப்பட்டு கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இந்த குப்பைகளை பறவைகள் காக்கைகள் கிளறி விடுவதால் அந்த குப்பைகள் அந்த பகுதி முழுவதும் பறந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது. இந்த குப்பைகளினால் ஏற்படும் சுகாதார சீர்கேடு குறித்து நம்மிடையே அவர்களது ஆதங்கத்தை பொதுமக்களின் ஆதங்கத்தை கூறும் வகையில் தற்போது வியாபாரி ராஜா என்பவர் உள்ளார். அவரிடம் இது குறித்து கருத்துக்களை கேட்போம். இந்த ஏரியாவில் பல மாதமாக குப்பை எல்லாமே இருக்குது. நாங்கள் பல அரசு அதிகாரிகிட்டையும் ஒவ்வொரு நடையும் போய் சொல்லி நாங்கள் கேட்டு பார்க்குறோம். எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க. பல மாதமாக, அதாவது பல மாதம் சொல்கிறத விட வருஷக்கணக்காக அந்த குப்பைலாம் எல்லாமே அப்படியே இருக்குது. நாங்கள் சொல்லும்போது மட்டும் போய் எங்களுக்கு கண் தொடர்புக்காக ஒரு ரெண்டு டிராக்டரை வச்சு அள்ளி கொண்டு கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதே இடத்துல குப்பை திரும்பி சேர்ந்துடுது. இது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாருமே அந்த இடத்துல மழை பெஞ்சதுனால தண்ணி இங்கே தேங்கி நிற்கிறதுனால நிறைய பேர் கீழே விழுந்து எழுந்துச்சி போகிறாங்க. நம்ம நிறைய நடம் நாங்களே பார்க்குறோம். அந்த ஏரியாவில் நம்ம பயங்கர அசுத்தமாக இருக்குது. எல்லா குப்பையும் கொண்டாந்து ஒன்றா அங்கே கொட்டிடுறாங்க. இந்த பக்கம் நடக்கிறதுக்கே முடியாத அளவுக்கு ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு வரத்துக்கு எதுவுமே முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த தெருவாசிகளும் அதுமாதிரி இந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக துர்நாற்றம் வீசுது. இதை பல முறையும் நாங்கள் போய் பல அதிகாரிகள்கிட்ட இந்த ஊரில் இருக்க அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃப்லையும் சொல்லி கேட்குறோம். எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இது 1 வருஷத்துக்கு மேலே இதே நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட போகிறதும் எங்களுக்கே தெரியல. நீங்கள் தீர்வு காணணும் எங்களுக்கு. கோபாலசமுத்திரம் ஊராட்சி மற்றும் ஆனைக்காரன்சத்திரம் ஊராட்சியில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கு தனி இடம் தேர்வு செய்வது இதுக்கு நிரந்தர தீர்வாகும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து ஞானவேல்.